2026 பொறுத்த வரைக்கும் மாத கிரகங்கள் ஒரு பக்கம் வழக்கம் போல ஒவ்வொரு மாதம் பயிற்சி ஆகிட்டு இருக்கும். வருட கிரகங்கள்னு பார்க்கும் பொழுது குரு மற்றும் ஜூன் மாதம் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க. அங்க உச்சகதியும் அடைஞ்சு 9ஆம் பார்வையாக சனியையும் பார்க்கிறாங்க. அது தவிர சில குறிப்பிட்ட மாதங்கள்ல கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறதும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த அமைப்புகள்லாம் ஒட்டுமொத்தமா 2026 பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆண்டாக அமைச்சு கொடுக்குது. பொதுவாக இந்த 2025ஆம் வருடம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் டெக்னிக்கலாக எல்லா விஷயமும் நமக்கு கிடைச்சிட்டு வந்தது. பட் தனிப்பட்ட நிலையில் மனிதர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது பல விதங்களும் கேள்விக்குறியாக்கப்பட்டது. பெரும்பாலும் மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல அப்படிங்கிற ஒரு நிலை தான். கை கெட்டியது வாய்க்கெட்டலேங்கிற மாதிரி எல்லாமே கையில தான் இருந்தது. ஆனாலும் மனசு ஒப்புறதில்லை, எதையோ இழந்தது மாதிரி தான் எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கு காரணம் 2025ல் சுப கிரகமும் அசுப கிரகம் ஈக்குவல் பலத்தோடு செயல்பட்டு வந்தது தான். பட் 2026 பொறுத்த வரைக்கும் இந்த அசுப கிரகத்தினுடைய பலம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது. சுப கிரகங்களுடைய பலம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிமா இருக்கு. அதனால இந்த வருடம் இந்த சுப கிரகங்களுடைய வலிமை கூறுறதுனால 2026ஆம் வருடம் அப்படிங்கிறது 2025 கம்பேர் பண்ணும்போது இது ஒரு நல்ல வருடமாகவே இருக்கும். முக்கியமாக 2025 போலவே 2026 நல்ல மழை வளம் அப்படிங்கிறது இருக்கு. இது இப்போதைய நிலையில லாஸ்ட் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரியான மழைகளை எதிர்பார்க்க முடியுமா அப்படிங்கிறது டவுட்டு தான். வறட்சி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. முடிஞ்ச அளவுக்கு இந்த மழையை சரியான முறையில் பயன்படுத்திக்கிறது நல்லது. 2026 இது பெருசா இம்பாக்ட கொடுக்காது, நல்ல விஷயம்தான். அண்ட் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா 2026 ஒரு வளர்ச்சிக்குரிய ஆண்டாகத்தான் இருக்கும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருப்பாங்க. சரியோ தவறோ அடுத்த இலக்கு நோக்கி போகும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு செயல்பட்டு நகர ஆரம்பிப்பாங்க. 2026 ஒரு குழப்பத்தோட டம்பா இருக்கக்கூடிய விஷயங்கள் 2026 இருக்காது. இதுவே 2026 ஒரு பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம். இது ஒவ்வொரு ராசிகளுக்குமே ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்கள நல்ல மாற்றங்களை இது ஏற்படுத்தி கொடுக்குது. அதுல ஸ்பெசிபிக்கா உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மீன ராசிக்கு 2026 கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி மீன ராசிக்காரங்களுக்கு ஜென்மச்சனி அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. ஸோ 2025ஆம் வருடம் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரகிளான வருடமாக தான் இருந்துச்சு. பட் ராசிநாதன் சுகஸ்தானத்திலேருந்து எப்படியோ பல விஷயங்களையும் தலைக்கு தலைப்பாடு போச்சு அப்படின்னு தட்டி கழிச்சு காப்பாற்றிட்டு வந்தாங்க. 2026 பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனுடைய பெயர்ச்சி குரு பகவானும் மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு பேச்சாராங்க. அங்கே உச்சகதியும் அடையலாம். ஸோ ராசிநாதன் உச்சம் பெறக்கூடிய நிலைகள் அது எப்படி இருந்தாலும் சரி ஒரு நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதுலேயும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய நிலையை பெற்று உங்களுடைய ராசியும் பார்க்குறாங்க. ராசியில் சனியானது இருக்கக்கூடிய அமைப்பு, இந்த சனியினுடைய தாக்கத்தை இந்த அமைப்பு வெகுவாக குறைக்கும். மாத கிரகங்களுடைய நிலைகளும் இந்த வருடம் உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ 2025 கம்பேர் பண்ணும்போது மீன ராசிக்கு 2026ஆம் வருடம் கொஞ்சம் நல்லாகவே இருக்கும். குறிப்பாக மீன ராசிக்காரங்க இந்த வருடம் ரொம்பவே சென்சிட்டிவான ஆட்களாக இருப்பாங்க. நல்ல ஆசாபாசங்கள் அதிகரிக்கும், காதல் விஷயங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டி வருவாங்க. இருந்தாலும் ஒரு கருணையோடு அன்போடு செயல்படக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். காரியங்கள்லேயே ஒரு நிதானமான தன்மை அப்படிங்கிறது எதையும் எடுத்தவங்க செஞ்சு முடிக்காம பொறுமையா இருந்து எல்லாத்தையும் பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம், என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அப்புறமா செயல்படுவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே ஒரு நார்மலான நிதானமான நிலைகள்ல மீன ராசிக்காரங்க செயல்பட்டு வருவாங்க. ஸோ இது ஜென்மச்சனி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இல்லை அப்படின்னா மீன ராசிக்காரங்க 2026 ஒரு சிறப்பான நிலையை பெறக்கூடிய அமைப்புகள் இருந்திருக்கும். பட் என்ன பண்றது, ஜென்மச்சனி ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு. ஸோ அதனுடைய தாக்கம் ஒரு பக்கம் இருந்துட்டு இருந்தாலும் முழு வீரியத்தை காட்டாம சனியினுடைய அந்த வீரியத்தை குறைத்து ஓரளவுக்கு நல்லபடியாக 2026 உங்களுக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். தொழில் வேலை உத்தியோகமாக 2025ஆம் வருடம் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய நிலைகள் தான். ஏகப்பட்ட விஷயங்கள் ஸ்ட்ரகிள் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் கூட அது எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய திறனும் உங்களுக்கு இருந்துட்டு தான் வந்தது. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன்
4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துல இருந்து 10ஆம் இடத்தை பார்த்துட்டும் இருந்தாங்க. அதனால பெரிய அளவு சிக்கல் இல்லை, எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வந்துட்டீங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனே தான் உங்களுடைய காரியாதிபதியும் இருக்காங்க. ஸோ அவரும் உச்சம் பெறக்கூடிய நிலைகள் தான். அதனால தொழில் வேலை உத்தியோகமாக ஒரு நல்ல மாற்றங்களோடு ஏற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு வருடமாக உங்களுக்கு மாறிடும். கண்டிப்பாக நிறைய பேர் ஒரு வேலையை விட்டு இடம் மாறலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. தொழில் செஞ்சுட்டுங்க, இந்த தொழிலை விட்டு இன்னொரு இல்லை ஏற்கனவே செஞ்சுட்டு தொழில ஒரு அப்கிரேட் கொண்டு வரலாமா, புதிய விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பற்றி யோசிப்பீங்க. இல்லை தொழிலுக்கு தேவையான சில அசட்ஸ் வாங்கி போடலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிப்பீங்க. இல்லை ஒரு இடத்தையே மாற்றி பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு. கெரியர் பேஸ்டான விஷயங்கள்ல கண்டிப்பாக மீனராசிக்காரங்க எல்லாருக்குமே ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் எல்லாமே சாதகமாக இருக்கு. வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறதும் இந்த வருடம் சாதகமாகவே இருக்கு. பட் இருந்தாலுமே மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அகலக்கால் வைக்காதீங்க. சும்மா யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்பகத்தின் பேர்ல எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. எதையுமே ஊர்ஜிதம் பண்ணிக்கோங்க. காரியம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி எதா இருந்தாலும் பார்த்துக்கோங்க. சும்மா அசால்ட்டா இருந்த வேண்டாம். பட் கிரக அமைப்புக்கும் ஒரு சாதகமாக தான் வேலை செய்யுது. பட் கேர்லெஸ்ஸாக இருக்க மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. மற்றபடி இது உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாகவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். பெருசா எதிர்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. 2025 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போட்டா போட்டிகள், எதிர்ப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் இருந்திருக்கும். பட் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. அண்ட் மீனராசியை பொறுத்த வரைக்கும் சுயதொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல நிலைகளை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. பட் அதுவே வேலை செய்யக்கூடியவங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு நிலையான அமைப்புகள் இல்லை. ஆல்ரெடி 2025 பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்க வேலை பார்க்கக்கூடியவங்கலாம் கொஞ்சம் ஏனோதானம் தான் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருப்பாங்க. எதையுமே முழுசா நம்புறதுக்குள்ள ஏத்துக்கிறதுக்குள்ள, அதே போல வேலை அலுப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்பட்டு இருக்கலாம். ஸோ இது 2026 ஒரு தொடர்கதியாக தான் இருக்கு. ஸோ மீனராசிக்காரங்க வேலை செய்யக்கூடியவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாகவே இருங்க. ராசிநாதன் வலுப்பெற்ற நிலைகள்ல இருக்காங்க. காரியாதிபதியும் உங்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய நிலைகள்ல அவங்களுடைய வலிமை இது பெருசா நெகட்டிவான விஷயங்களை கொடுக்க போறதில்லை. எவ்வளவு சிக்கல் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறனும் உங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும். பட் இருந்தாலும் வேண்டாத ஆகாத விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெருசா சிக்கல்லாம் இல்லாம தப்பிச்சுக்கலாம். மற்றபடி தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் மீனராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் 2025 கம்பேர் பண்ணும்போது ஓகே தான். அந்த பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரங்களுக்கு இது கொஞ்சம் ஸ்ட்ரகிளான நிலைகளை தான் இருக்கு. ஆல்ரெடி 2025 பார்த்தீங்கன்னா இந்த காசு பண விஷயங்கள் அப்படிங்கிறது மனசு ரொம்பவும் இருக்கக்கூடிய ஒரு நிலைகளாக மாறி இருக்கும். ஏதோ ஒரு கஷ்ட நேரங்கள், ஆகாத நேரங்கள், இந்த காசு பண தேவைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். எவ்வளவு முயற்சி பண்ணாலும் கையில் ஒரு 10 ரூபா எடுத்து வைக்க முடியலையே அப்படிங்கிற மன வருத்தம் எல்லா மீன ராசிக்காரங்களுக்கும் உண்டு. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் எல்லாரும் மாதிரி தான் நம்மளும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்களுக்கு 10 ரூபா போதும், எனக்கு ஒரு 10 ரூபா கூட கிடைக்க மாட்டேங்குது. 10 ரூபா வேண்டாம், ஒரு 5 ரூபா கிடைச்சா கூட பரவாயில்ல நினைக்கிறோம். ஆனா அது கூட கிடைக்காம ஏதோ ஒரு வகையில தடையாகிக்கிட்டே இருக்கே அப்படின்னு இந்த காசு பண விஷயங்களால மன வருத்தம் பெறாத மீன ராசிக்காரர்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைகள் தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இது 2026 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த நிலைகள் இருக்கு. ஸோ இந்த காசு பண விஷயங்கள்ல மீன ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. பெருசா சேமிப்புகள் அப்படிங்கிறது பார்க்க முடியாது. ஆனா ராசிநாதன் ஒழுவின் அமைப்பால திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் அப்படிங்கிற அடிப்படையில அப்பப்போ சில நல்ல தொகைகள் உங்க கைக்கு வந்து சேரும். இந்த ரொட்டீனான விஷயங்கள்ல வீண் விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கிடைக்கக்கூடிய அந்த நல்ல டைம்ல அந்த தொகைகளை வச்சு மற்ற விஷயங்கள்லாம் சரி பண்ணிக்கலாம். அதனால இந்த பொருளாதார விஷயங்களை பொறுத்த வரைக்கும் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மூலமாக நன்மைகளை பார்த்து வருவீங்க. கடன் சார்ந்த விஷயங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த விஷயங்கள்ல அகலக்கால் வைக்க வேண்டாம். கொடுப்பதானாலும் சரி, வாங்குவதானாலும் சரி, மீனராசியை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் சிக்கலான விஷயங்கள் தான் இப்போதைய நிலையில. வேற வழியே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில நீங்க வாங்கித்தான் ஆகணும். அதுக்கு வேற வழி கிடையாது. பட் அளவா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ரொம்ப அகலக்கால் வைக்காதீங்க இந்த விஷயங்கள்ல. ஏன்னா அந்த காசு பண விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரங்க ஒரு தெளிவான நிலைகள்ல இருக்க முடியாது. உண்மை சொல்ல போனா மீனராசிக்காரங்க ஜென்ரலாகவே இந்த சேமிப்புகள் போன்ற விஷயங்கள்ல பற்றுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படிங்கிற சித்தாந்த நிலைகள்ல வாழக்கூடியவங்க தான். அதனால இந்த காசு பண விஷயங்கள்ல உங்களுக்கு என்னைக்குமே இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கு. அதே போல ஒரு விஷயத்தை சேர்த்து வைக்கணும், நாளைக்குன்னு ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற நினைப்பு மீனராசிக்காரங்களுக்கு ஜென்ரலாகவே இருக்காது. அது 2025 அவங்க முழுமையாகவே அனுபவிச்சும் இருப்பாங்க. இந்த 2026 அதை பார்க்கக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு உண்டு. அதனால இந்த பொருளாதார நிலைகளை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. ஏன்னா இன்றைய காலகட்டம் இந்த காசு பணம் இல்லை அப்படின்னா எந்த ஒரு விஷயமே வாங்கவோ கொடுக்கவோ முடியாது.
அப்படிங்கிற நிலைகளில் தான் இருக்குது. அதற்காகவாவது இந்த காசு பண விஷயங்களை கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கிட்டத்தட்ட அதுவும் அப்படிதான். 2025 பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயங்கள் தவிர்க்க முடியாத நிலைகளில் மருத்துவ விரைகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் அதுக்கு 10 ரூபானா 10 ரூபா செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். 2026 பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த நிலைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் இருந்தாலும் கூட இங்கேயும் உங்களுடைய ராசிநாதன் வலுப்பெறதுனால அது பெரிய அளவில் சிக்கல்களாக இருக்காது. ஓரளவுக்கு உங்களுடைய மருத்துவ உரங்கள் கொஞ்சம் குறையத்தான் ஆரம்பிக்கும். பட் அதே நேரம் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். கொஞ்சம் ஹெல்த் கார்டு இருக்கிறது நல்லது. சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் சாதகமாக இருக்குது. 2025 உங்களுக்கு கொஞ்சம் நல்லபடியாக வேலை செஞ்சு 2026 இது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். வீடு நிலபுலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு ஆதாய அனுகூலங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்மச்சனி இல்லை அப்படின்னா மட்டும் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இது சார்ந்த விஷயங்கள்ல பல நன்மைகளும் பெறக்கூடிய அமைப்புகள் முழுமையாக வேலை செய்யும். பட் ஜென்மச்சனி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறதுனால தனிப்பட்ட முறையில உங்களுக்கான விஷயங்கள் காரியங்களை இதுல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்க சொல்ற கருத்துக்களை மற்றவங்க அவ்வளவு சீக்கிரம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதற்குண்டான அந்த பொறுமை நிதானம் அப்படிங்கிறது தேவைப்படும். மற்றபடி சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் இந்த வருடம் ஒரு சாதகமான அமைப்புகளையே பார்த்து வருவீங்க. குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த வருடம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய நிலைகள் தான். ரொம்ப ஸ்ட்ரகிள் இல்லை. ஆல்ரெடி கொஞ்சம் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது கசந்து கொண்டு தான் இருக்குது. குடும்பத்திலையும் பெருசாக ஒரு ஒட்டி மொட்டாத நிலைகள் தான் போய்கிட்டு இருக்குது. எப்படியும் எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற நிலைகள் தான். 2026 பொறுத்தவரை இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லை, எல்லாம் ஓகே தான், இப்போ சமாளிச்சுட்டு தான் இருக்கேன், ஆனால் நல்லா இருக்குது அப்படிங்கிற நிலைகளை பார்த்து வருவீங்க. குடும்ப உறவுகளுக்குள்ளையும் ஒரு அனுசரணையான நிலைகளை பார்க்கலாம். பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாகவே இருக்குது. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களும் ஒத்துழைப்போடு தான் இருந்துகிட்டு இருக்கு. கணவன் மனைவி உறவுகளும் கொஞ்சம் சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் கூட எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டு வர்றீங்க. அப்பப்போ ஒரு அந்யோன்யமான நிலைகளையும் ஒரு நல்ல விஷயங்களையும் பார்த்துக்கிட்டு தான் வருவீங்க. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இந்த வருடம் சாதகமாக இருக்கு. குறிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு குழந்தைகள் மேல அதிக அக்கறை பாசம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். குழந்தைகளோட வாழ்க்கை நிலையில முன்னேற்றங்களை பார்க்கக்கூடிய நிலைகள் இருக்கும். குழந்தைகளுக்கான விஷயங்கள் காரியங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டி வருவீங்க. அவங்களுக்கு தேவையான சில முக்கியமான விஷயங்களை செய்து கொடுத்துட்டு வருவீங்க. குழந்தைகளோட நிலைகளை நல்ல வாழ்க்கையை பார்த்துட்டு வருவீங்க. திருமண விஷயங்கள் புத்திரபாக்கிய அமைப்புகள் சிறப்பாகவே இருக்கு. மீனராசிக்காரங்களுக்கு இது ஒரு நல்ல முறைகள்ல ஒரு கிரக அமைப்புகள் இருக்கு. திருமண வாழ்க்கை ஆகட்டும், புத்திரபாக்கிய அமைப்புகள் ஆகட்டும், இது எல்லாமே நல்லா கணிஞ்சு வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கு. சரியான முறையில் யூஸ் பண்ணிக்கோங்க. காதல் விஷயங்களும் கூட மீனராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். முன்னாடி சொன்ன காதல் விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். நிறைய பேருக்கு இந்த காலகட்டங்களில் காதல் திருமணங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு. இந்த திருமண விஷயங்கள் புத்திரபாக்கிய அமைப்புகள் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே மீன ராசிக்காரங்களுக்கு பதிவு ரீதியாக என்ன தடைகள் இருந்தாலும் கூட அதை எல்லாத்தையும் மீறி ஒரு நல்ல விஷயங்களை பார்க்கக்கூடிய அமைப்புகள் 2026 இருக்கு. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வருடம் சாதகமாக தான் இருக்கு. ஆல்ரெடி 2025 மாணவர்களுக்கு ஒரு சாதகமான நிலைகள் தான். ஜென்மச்சனி மட்டும் இல்லை அப்படின்னா மாணவர்கள் ஒரு சிறப்பான அமைப்புகளை பார்த்துருப்பாங்க. பட் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்துட்டு இருக்கும். எல்லாத்தையும் சமாளித்து ஒரு நல்ல விஷயங்களை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டோடு தான் எல்லா விஷயங்களும் செயல்பட்டு வருவாங்க. 2026 பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு அந்த நிலைகள் இருக்கு. அவங்களுடைய முயற்சியான நல்ல பலன்களை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஜென்மச்சனி இருக்கிறதுனால முயற்சியை மட்டும் கைவிட்டுடாதீங்க. மற்றபடி கல்வி வித்தைகள் ஒரு சாதகமான அமைப்புகளை பார்க்கலாம். உயர் படிப்புகளில் கூட ஒரு நல்ல அமைப்புகள் பெறக்கூடிய நிலைகள் மீன ராசிக்காரங்களுக்கு உண்டு. ஸோ டோட்டலாக மீன ராசியை பொறுத்த வரைக்கும் 2026 என்பது 2025 காட்டிலும் ஒரு பெட்டரான வாழ்க்கையை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பொருளாதார விஷயங்கள் மற்றும் ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்ற எதுவாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.